ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் டே விலாக். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே பிளாஸ்டிக். இப்போதைக்கு அதோட ரேட்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு தெரியாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே என்ன ரேட்டுங்கிறத பார்க்கலாம். பெரிய பக்கெட்டு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வட்டை இருக்கும்லங்க, அது வாங்கியிருக்கேன். அப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். மசாலா, சிக்கன் மீட் மசாலாலாம் கொட்டி வைக்கிறதுக்கு அந்த மசாலா பாக்ஸ், அஞ்சரை பெட்டி மாதிரி. ஆனால் அதில் மசாலா மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கடுகு, வெந்தயம், சீரகம்லாம் வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது வச்சுக்கலாம். அதனால் அந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் பச்சை பயிறு, சுண்டெல்லாம் நான் வீட்டில் வச்சுருக்கேங்கல்ல. உளுந்துக்கு தனியாக இருக்குது, கடலைப்பருப்புக்கு மட்டும்தான் இன்னும் வாங்கலை. அது இன்னொரு பாக்ஸ் இருக்குது, நான் அதில் வச்சுக்குவேன். அது 2 பாக்ஸு, வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கியிருந்தேன். இதையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் நல்ல வெயிலுங்க. எப்போதும் போல் அடுப்பில் சமைச்சிட்ருக்கேன். அதுவும் எப்போதும் போல் நல்லா புகஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே விளக்கியாச்சு. பால் பாத்திரம் மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பலாக்கொட்டை இருக்குல்லங்க, அதை தான் குழம்பு வைக்கலான்னு பார்க்குறேன். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தானே, மட்டன் எடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் எந்த தகவலும் தெரியல. அதனால் இப்போதைக்கு சாப்பாடு செஞ்சு முடிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வேலி ஓரத்தில் ஒரு வேப்ப மரத்தில் மரமெல்லாம் வெட்டியிருந்தோன்னு. அந்த விறகை வச்சு தான் இப்போதைக்கு எரிச்சிக்கிட்டு இருக்கோம். காலையிலே அப்பா இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய விறகெல்லாம் இந்த மாதிரி நடுவில் வெட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இது பச்சையாக இருக்குங்களா, அதனாலேயே ரொம்ப புகையுது. தோலெல்லாம் சீச்சிட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் பர்சிலான்னு சொல்லுவாங்க. இது நான் முன்னாடி வீடியோவில் வயலுக்கெல்லாம் மாடு, ஆடெல்லாம் இருக்கும்போது உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு. இதை வச்சு தான் வெட்டினாங்க இது. அதுக்கப்புறம் இந்த அருவா வச்சு இதெல்லாம் இன்றைக்கி காய வைக்கணுங்க. அதுக்கப்புறம் இன்னும் இவ்வளோ இருக்குது. காலையிலே உட்காந்து வெட்டிகிட்டு இருந்தனால என் ஹஸ்பண்டுக்குமே டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இங்கிட்ட எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அங்கே பாருங்கள், இந்த கட்டையெல்லாம் அந்த சைடு தான் வெட்டி போட்டிருந்தாங்க. காலையில் தான் என் ஹஸ்பண்டு வெட்டி இந்த சைடு தூக்கி போட்டிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கிடக்குது. அங்கே இந்த செடியெல்லாம் மறைச்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அந்த கட்டையெல்லாம் டெய்லியும் காலையில் அடுப்பெரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வைக்கிறாங்க. நானும் காய வச்சு எடுத்து எரிச்சிட்ருக்கேங்க. நம்மளோட பாவக்காய் கொடியில் இதோட 3வது பாவக்காய் வச்சிருச்சுங்க. ஆனால் இங்கே பாருங்கள், பெருசாகிறதுக்குள்ளேயே காயெல்லாம் இப்படி ஆயிடுது. இதுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்களேன். இங்கே பாருங்கள், பூச்சி வச்சு போயிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வருது, அதுவுமே ஒரு மாதிரி இருக்குது பாருங்களேன். நார்மலாக காய் வர்ற மாதிரி வரல, அதுவும் இந்த மாதிரி ஆகுமானும் தெரியல. இங்கே பாருங்கள், நிறைய பூ பூக்குது. ஆனால் கொடியுமே அந்த அளவுக்கு படுற மாதிரி இங்கே எதுவும் கட்டி விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள். சரிங்க, பாத்திரம் எல்லாமே விளக்கியாச்சு. வீடு மட்டும் கூட்டுறேன், குழம்பு வைக்கும்போது பார்க்கலாம். டைம் இப்போ 10 மணிங்க. மட்டன் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு 3 இடத்துல போய் தேடி இருக்காரு. மட்டன் கிடைக்கலைங்களா. இன்றைக்கி கட் பண்ண மாட்டோம், நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லி அங்கேயும் சொல்கிறாங்களா. அதனால் இங்கே பாருங்கள், முட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்து சமடின்ட்டாரு. நாங்கள் காலையிலே பொரி கூட தக்காளி, வெங்காயம்லாம் மிக்ஸ் பண்ணி பாதி சாப்பிட்டுட்டோம். போங்க நாளைக்கும் 11 மணி 12 மணி தான் சாப்பிட்றதுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். அது வெந்ததுக்கப்புறம் முட்டை வேக வைக்கணும். நல்ல வேளை நான் மசாலா அதிகமாக ரெடி பண்ணி வைக்காமல் வச்சேன். ஏன்னா போனவர் என்னடா ஃபோன் பண்ணவே இல்லை வாங்கணும்னு சொல்லிட்டுன்னு பார்த்தா அவர் என்ன பண்றது சொல்லு. சரி, மேல தப்பு சொல்லலை, அதனால தான் நான் மசாலா ரெடி பண்ணல. அதிகமாக ரெடி பண்ணியிருந்தா வேஸ்ட்டு தான் ஆயிருக்கும். எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. மிக்ஸி ஜார் ஒன்று வாங்கணும். சிலிண்டர் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி இப்போ மறுபடியும் தூக்க போகிறாங்க. குழம்பு வச்சு முடிச்சுட்டு ஒரு ரெடியாக குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட போகிறேன். அந்த கடைக்காரரை கொஞ்சம் நிற்க சொல்ல. பிளாஸ்டிக் கடைக்காரர் போகிறாரு, கூப்பிட முடியுமா?
வர சொல்லு. உப்பு வைக்கிற டப்பா உடஞ்சு போச்சு. வாங்கலாம். छोटा बाल्टी गुड़ा केत्ते कोई वो हाँ பொரி வச்சுக்கலாமாடி? அந்த மாதிரி ரேட் வரலாம். இது ஒன்று பாருங்களேன், உப்பு வைக்கிறதுக்கு உடஞ்சி போயிருக்கு. சரி பாரு. தங்கக்கு குள்ளிவே ಈ ವಾಟರ್ ಬಾಟಲ್ ಕೂಡ ಕೆತ್ತೆ ஆமா நல்லா தானே இருக்கு. நம்ம ஆன்லைன்ல பார்த்தது. ஆமா இது வாங்கிக்கலாமா? பாரு, கேன்சல் பண்ண முடியுதா பண்றேன். ஏய் டிபாட்ட குட்ட கினிவா கொண்டு போனா வை. மசாலா டிவா. இந்த மூடி தான் நல்லா இருக்கும். மேலே கரம் சிக்கன் அப்படி எழுதிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டது வந்து பிளாஸ்டிக் பக்கெட். அது வந்து மூடியோடு வரும். நம்ம ஊர் சைடெலாம் மல்லிகை சாமான் இல்லாட்டி ஆடி மாதம் திருவிழா இந்த மாதிரி டைமில் 2000-3000க்கு ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அம்மா ஒரு பக்கெட் கூட மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுருந்து மழை தண்ணி சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி பக்கெட் எவ்வளோன்னு கேட்டப்போ 120 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்க சொல்கிறீங்கல்ல, ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குமோ, இந்த மாதிரி இந்த அண்ணா இந்த சைடு வரும்போது வாங்கலான்னு நினச்சேன். இன்னொன்று வந்து நான் தனியாக எப்போதுமே ஒரு பெரிய பாத்திரமோ இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள் வாங்க மாட்டேங்க. நான் வந்து ஒடியா பேசுகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து எல்லோரும் நான் பேசின உடனே நீ வந்து தமிழ், நீங்கள் எந்த ஊர், உங்கள் அப்பா ஊர் எங்கன்னு கேட்பாங்க. இங்கே வந்து எல்லாருமே தும்ம பாப்பா கோர கோட்டி அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டால் நான் தமிழ்நாடுன்னு சொன்னோன்னே ஒரு வேளை ஏமாத்திடுவாங்களோ, ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் தனியாக வாங்க மாட்டேன். இவங்களும் வந்திருந்தாங்க. வந்த 2ஆவதுனால இந்த அண்ணா கிட்ட ஒரு 3-4 பொருளாவது வாங்கியிருந்தோங்களா. எல்லாமே நல்ல ரேட்டு தான் சொன்னாங்க. 30 ருபீஸ் சொன்னாங்க வாட்ரு பாட்டில். அதுக்கப்புறம் அந்த பெரிய பக்கெட் வந்து 120 ரூபா சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டப்போ வந்து 150-130 அப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில். உங்கள் ஊர்லலாம் எந்த மாதிரி ரேட்டுங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பெரிய பிளாஸ்டிக் வட்டா ஒன்று வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் இப்போதைக்கு அந்த அன்னக்குண்டான்னு சொல்லுவோம்லங்க, அது வந்து அன்னக்குண்டா வந்து ஒன்று தான். அதை வந்து வயலுக்கு கொண்டுட்டு போய் கவுத்து போட்டு அதில் உட்காந்து தான் நாற்று பிடுங்குவாங்க. அதனால் அங்கங்கே நெளிஞ்சு போயிருக்கும். பிளாஸ்டிக் வட்டா வந்து பாத்திரம் விளக்க தண்ணி ஊற்றி வச்சு கழுவுறது கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமேனு அது ஒன்று வாங்கியிருந்தேன். டைட்டாக இருக்கா? எனக்கு ஒரு நம்ம கம்பெனியில் கிடைக்கிற மார்கர் வாங்கி தரியா? என்ன மேலே எழுதிக்கலாம் தானே? தெரியாதா? ஆமாம். கலர் பார்த்தா தெரியாது. எப்படி தெரியும்? எல்லாமே ரெட் கலரில் தானே இருக்குது. அவ்வளோதான். நாங்கள் வாங்கின வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் அந்த 2 டப்பா, ஒரு உப்பு வைக்கிற டப்பா, அப்புறம் அந்த மசாலா டப்பா இருக்குல்லங்க, அது வந்து 10. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து 2. பிளாஸ்டிக் வட்டாவும் பிளாஸ்டிக் பக்கெட்டுமே 120 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே 30 ரூபா தான். இந்த எல்லா பொருளுக்குமே அவங்க சொன்ன ரேட்டு மொத்தமாக சேர்த்து 540ங்க. நாங்கள் கொடுத்தது வந்து 480 ரூபா கொடுத்தோம். பொருளெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு முட்டை வேக வச்சுட்டு போயிருந்தேன். வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி மசாலாவெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் முட்டையுமே ரெடி ஆகிடுச்சு. சரி, இப்போ இதை உடச்சிட்டு முட்டை குழம்பு நிறைய டைம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது பார்க்கலாம். காலையிலே பொரி சாப்பிட்டனால சமையல்லாம் முடிஞ்சு மதியம் சாப்பிடும்போது 12 மணிங்க. 2 முட்டை கொஞ்சம் உடஞ்சிருந்தனால அதை வேக வைக்காமல் ஆம்லேட் போட்டுட்டேன். மாமனாரும் ஹஸ்பண்டும் முன்னாடியே சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கப்புறம் இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 நாளாக மழை இல்லை, பயங்கரமாக வேர்க்குது. நேற்று லைவில் கூட பார்த்துருந்துருப்பீங்க. என் ஹஸ்பண்டுமே வைஃபை கனெக்ஷன் பண்ணுறதுக்காக நேற்று ஒரு டைம் கஷ்டப்பட்டோம். இதுக்கப்புறம் சாயங்காலம் இருக்குது. கனெக்ஷன் பண்ணி கிளியர் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு ஒரு டைம் உங்ககிட்ட காமிச்சிக்கிறேன். ஆனால் வேலையுமே இன்னும் இருக்குது. இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேருக்கு மேலே தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம்.
நேற்று வந்து முதல்ல ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வீட்டுக்கு மேலே போய் கொஞ்ச நேரம் என் ஹஸ்பண்டு கை வலிக்க தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். அப்போ வந்து நெட்வொர்க் கிடைக்கல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மூங்கில் மரம் ஒன்று எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது. என்னன்னு தெரியல, வீட்டுக்கு பக்கத்தில் தூரத்துலையுமே இந்த இடத்துல நெட்வொர்க் கிடைக்கல. அதனால் மறுபடியும் அங்கே குழி தோண்டியிருக்காங்க. 2 பேர் போயிட்டாங்களா? ஆமாம் நினைக்கிறேன், தெரியல. இது வந்து இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நல்லா நெட்வொர்க் கிடைக்குது, 5G வருதுங்கிறதுக்காக மறுபடியும் அந்த மூங்கில் மரத்தையே இங்கே கொண்டுட்டு வந்து கட்ட போகிறாங்க. இங்கே கட்டினதுக்கப்புறமும் நெட்வொர்க் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அதனால் இந்த விலாகை நான் நாளைக்கு போடுறேன். வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.